புத்தாண்டையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அனைத்து ஆலயங்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் புத்தாண்டையொட்டி நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் மும்மதத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இதேபோன்று வேலூரில் புத்தாண்டை முன்னிட்டு தென்னிந்திய திருச்சபை தேவாலயம் மற்றும் விண்ணேற்பு அன்னை தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. பழைய ஆண்டு ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து புதிய ஆண்டு ஆராதனையும் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உதகையில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. குறிப்பாக இந்த ஆண்டு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் மக்களை பாதுகாக்கவும் உலக மக்கள் அன்பு, அமைதி, சமாதானம் பெற சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு கோவையில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குறிப்பாக கோவை புனித மைக்கேல் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இயேசுவின் முன்னால் மண்டியிட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று புத்தாண்டையொட்டி கடலூர் தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கடலூர் கார்மேல் அன்னை ஆலயம், ஆற்காடு லுத்தரன் திருச்சபையில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோன்று கம்மியம்பேட்டை புனித சூசையப்பர் ஆலயம், கிளை சிறைச்சாலை, தூய எபிபனி ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் இரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் நகரின் மையப்பகுதியில் 4 வீதிகள் சந்திக்கும் வெள்ள விநாயகர் கோயில் மற்றும் புனித சூசையப்பர் தேவாலயம் அருகே திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து தெரிவித்துக் கொண்டனர். இதேபோன்று தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திண்டுக்கல் மேட்டுக்கோட்டையில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித வியாக்குல அன்னை ஆலயத்தில் பாவங்களை மீட்கும் விதமாக தராசு தட்டில் 2025 புதிய ஆண்டு பிறப்பது போன்று வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. புதிய ஆண்டு பிறந்தபோது ஆலயத்தில் இருந்த அனைவரும் கரவொலி எழுப்பியும் கைத்தட்டியும் உற்சாகமாக வரவேற்றனர். ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈரோடு CSI பிரபு சர்ச்சில் 2024ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து ரூபாய் 1.50 லட்சம் ரொக்கம், பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ரிசா என்பவர் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ள நிலையில் திருட்டு தொடர்பாக வாணியம்பாடி நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபோதையில் காவலர் தாக்கியதாக சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் புத்தன்கடை பகுதியை சார்ந்த தம்பதி குழந்தையுடன் கிறிஸ்துமஸ் தினத்தின் முந்தைய நாளான டிசம்பர் 24ஆம் தேதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோயில்களை பார்வையிட இரவு நேரம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது ஆற்றூர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களில் ஒருவர் கையில் வைத்திருந்த கம்பால் இந்த தம்பதியினரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதில் கணவர் தலையில் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து அங்கிருந்த ஊர் மக்களும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கம்பால் தாக்கிய அந்த காவலர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தம்பதி புகார் அளித்த போது திருவட்டாறு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது.
கடற்கரையில் குளித்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மாணவி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் தனது குடும்பத்தோடு காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்பொழுது ஸ்ரீவிஷ்ணு மற்றும் அவரது சகோதரி பிரியதர்ஷினி கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அலையில் சிக்கி மாயமான நிலையில் பிரியதர்ஷினி மயக்கத்துடன் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். மேலும் ஸ்ரீவிஷ்ணு பாறையில் சிக்கி உயிரிழந்தார். இதேபோன்று காரைக்கால் அடுத்த தருமபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது 17 வயது மகன் நிசின் ராஜ் தனது நண்பர்களோடு காரைக்கால் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் களவையில் மரணம் கண்டு பயமில்லை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. எழுத்தாளர் தமிழரசி சிவசங்கர் சுப்பு நாராயணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார், திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து 100 தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை, விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ், பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் குளத்தில் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் புத்தாண்டை இளைஞர்கள் உட்பட அனைவரும் பொறுப்புடன் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வருடத்தின் இறுதி நாளான நேற்று நடந்த இந்நிகழ்வு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், கொண்டாட்டங்கள் துயரத்தில் முடியாமல் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் புத்தாண்டை கொண்டாட பொதுமக்களுக்கு ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். இப்போ நாளைக்கு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனை ஒட்டி இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இப்போ செலிப்ரேஷன்ஸ்னு வெளியில் போகிறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி கடலூர் மாவட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. 2 சின்ன பசங்க ஒரு குளத்தில் அவங்க மீன் பிடிக்க சென்ற போது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி இப்போ இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸும் சில்ட்ரன் எஸ்பெஷலி அண்ட் யங் பீப்புள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்துலையோ இல்லை இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரிகாஷன்ஸோடு நியூ இயர் கொண்டாடுறப்போ ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அவங்க பொறுப்புணர்வோட பாதுகாப்போடு எல்லாரும் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணணும்னு மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் விதமாகவும் 46 காவல் நிலைய எல்லைகளில் வாகன சோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடலூர் ஆழ்பேட்டை சோதனை சாவடியில் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர் பிரசன்னா மற்றும் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து பேருந்தில் கடலூருக்கு கொண்டுவரப்பட்ட மது பாட்டில்களை உடைத்து அழித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இலக்கிய சுடர் விருது, தமிழ் சுடர் விருது, எழுத்து சுடர் விருது, ஆன்மீக சுடர் விருதுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவர் கதிரவன் சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தென்னைசார் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை காங்கேயம் சாலையில் அமைந்துள்ள அம்மன் காட்டேஜில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் தனசேகரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சோலார் அமைத்திட அரசு மானியம் 50% வழங்கிட வேண்டும், தீ விபத்து காப்பீடு மானியம் 50% அரசு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓராண்டுக்கு மேல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 20 மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த நிலையில் மீனவர்கள் 20 பேரும் விடுதலை செய்யப்பட்டு விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தொடர்ந்து மீனவர்கள் அனைவரையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு தனி வாகனம் மூலம் அழைத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.